மாட்டை பத்தியே என்னன்னு தெரியாம மட்டையை தூக்கிட்டு அடிக்கிறவன்லாம் கையெழுத்து போட்டாக்க இது சாத்தியமாகுமா? இது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் நெஞ்சம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடுறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. நாங்கள்லாம் என்ன போன்ற இளைஞர்கள் ஒரு சிலர் அயல்நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்னமெல்லாம் அந்த போராட்டத்தில் நம்மளால் கலந்துக்க முடியலையே, நம்மளோட சகோதரர்களோட நம்ம கை கோர்க்க முடியலையேங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குது, என்னை போன்ற சகோதரர்களுக்கும் இருக்குது. நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடுகளில் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாமே இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் போராடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி போராடும் போது பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் விவசாயிகளும் மாடு வளர்க்குறவங்க மட்டும்தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழர்கள் அனைவருமே வீதிக்கு போராடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டு ஆதரவாக நம்மலாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு. ஓகே, காவல்துறை இன்னைக்கு இப்போ லைவ் நியூஸ் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா காவலாளிகளும் தமிழர்கள் தான், அவங்களோட கடமையை அவங்க செய்யட்டும், அதை நம்ம தடுக்கலை. ஜல்லிக்கட்டை நடத்த விட்டுட்டு ஒரு பாதி ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கும் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு. ஏதோ அரசாங்க வேலை பார்க்கறதுனால அவங்க இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்றது தான் ஒரு சந்தோஷம். இவங்க என்னமோ கலவரத்துக்கு போகிறவங்க கடையை உடைக்கிற மாதிரியும், கடையை உடைச்சி அந்த திருட போகிறவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரியும் இளைஞர்களை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அப்படி ரொம்ப கொடுமைப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. காவல்துறைகள் எல்லாத்துக்கும் தான் இல்லாத உங்கள் மனசுலேயே அது இல்லை. காவலர்களும் தமிழர்கள் தான். உங்களுக்கு அந்த மனசில் ஒரு வருமா நில்லுங்க. அது கலவரத்துக்கு கம்பு எடுத்துட்டு அடிக்க வருவோம், அப்போ ஓட வேண்டியது. சும்மா அமைதியான போராட்டம், நாங்கள் எங்களோட உரிமையை கேட்குறோம், எங்களோட பாரம்பரியத்தை நிலைநாட்டணும்னு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வரும்போது மட்டும் நீங்கள் லத்தியால் அடிக்கிறதும் தள்ளுறதும் அடிக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இது பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது. என்ன நம்ம ஊரில் இருந்தோம்னா இது வேற மாதிரி பண்ணணும். நம்ம சும்மா அமைதியாக இருந்தோம்னா அது நடக்காத வேலை. அது நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேனே. ஒரு காலத்தில் நம்ம உப்பு வச்சு தான் பல்லு விளக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் பேஸ்ட்டை கொண்டு திணிச்சாங்க. உப்புல இல்லாமல் பல்லு விளக்குவீங்க அப்படின்னு பேஸ்ட்டை கொண்டு திணிச்சாங்க. அப்புறம் கேட்குறாங்க உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு. நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டு இருந்தோம், உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தோம். நாட்டுக்கோழியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிராய்லர் கோழியை பிஸ்னஸ் பண்ணாங்க. அது இப்போ இந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் நடக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பிஸ்னஸ் இங்கே நடக்குது. ஆனால் நாட்டுக்கோழி சாப்பிட்றதே இப்போ நம்ம பெரிய ஆச்சரியமாக வச்சுக்கணும். நாட்டுக்கோழி நாங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்டு கிட்ட 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த காலத்தில் எல்லாரும் வீட்லேயுமே நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. இப்போ அந்த நாட்டுக்கோழி இல்லை, ஏன்னா ஃபுல்லாக பிராய்லர் கோழியாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த மாட்டுக்கு தான் வராங்க. இந்த மாட்டை அழிச்சுட்டோன்னு வச்சிங்களேன், இந்த பால் இன்னும் தயிர் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது உரம் கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நான் இப்போ ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினில் பசும்பாலுங்கிற விஷயமே கிடையாது. தாய்ப்பால் இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுத்து வளர்த்த காலம் நம்ம ஊரில் இருக்குது. இப்போ அந்த மாடுகளே இல்லை அப்படின்னா பசும்பாலே கிடையாதுங்க. ஆக்சுவலாக பவுட்ரு தான், பால் பவுட்ரு தான். பால் பவுடரில் டீ குடிச்ச மாதிரி இருக்காது, அது ஹெல்த்தும் கிடையாது. அப்படியே நீங்கள் உங்களுக்கு பால் வேணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய டப்பா தான், சின்ன டப்பா தான் இருக்கும். அதில் லிக்யூட், அது பாலே கிடையாது, அது பால் மாதிரி ஒரு லிக்யூடு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40 ரூபான்னு வச்சிங்களேன். இந்த 3 மூணு டப்பா 40 ரூபா. அப்படியே உங்களுக்கு பியூர் பால் வேணும் அப்படின்னா அது ஒரு 100 ml, அது ஒரு 30 ரூபா. 100 ml ஒரு முடக்கு தான் அது வரும். இந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம நாட்டிலேயே நடத்தணும், நம்ம நாட்டுக்குள்ளே புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜல்லிக்கட்டு அவங்க தடை செய்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் அவங்க சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. தமிழர்கள் எங்கே போனாலும் அடி வாங்குறான். என்ன இந்த பக்கம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த பக்கம் தண்ணி கொடுக்க மாட்டேங்க, ஈழத்தமிழர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை தான் நம்மளும் சந்திக்கிறது. எவ்வளோ நேரம் தான் நம்மளும் வாய மூடிக்கிட்டு இருக்கிறது. நான் இது பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டால் எல்லாம் தெரிஞ்சிருவாங்கங்கிறது கிடையாது. ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டே போடாமல் இருந்தாலும் எல்லாம் மாற மாட்டாங்க அப்படிங்கிற சும்மா என்னோட மனசு ஒரு நிம்மதிக்கு. நான் ஊரில் இருந்தேன்னா இந்த மாதிரி போராட்டங்களில் கலந்துருப்பேன், என்னோட ஒரு பங்கு இருந்திருக்கும். பட் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த போஸ்ட்டு போடுறேன். மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. என்னோட மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.
நம்ம எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தமிழர்களுக்கு எங்க அநீதி இழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும். நம்ம மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஜல்லிக்கட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குங்க. நம்ம நாட்டை வந்து எந்த விஷயமாலாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கிறத மூலம் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஆமா, ஆனா இந்த தனி ஆளுக்காக உயிரே கொடுக்க எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் எட்டிப்பாரு. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடுவேன். உங்களுக்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு, எனக்கு மக்கள் செல்வாக்கு. நீங்களா போலீஸோட சக்தியில வாழ்றீங்க, நான் மக்களோட சக்தியில வாழ்றேன். இந்த சக்திக்கு முன்னால உங்க சக்தி ஜுஜுபி.